ஏடிஎம் மிஷினுக்கு போகணும், பணம் எடுக்கணும், என்ன பண்ணுவீங்க? சீக்வன்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் என்னென்னவா இருக்கும்? ஏடிஎம் மிஷினுக்கு போறீங்க, பணம் எடுக்கணும், என்னவா இருக்கும்? ஸ்டெப் 1 என்ன பண்ணுவீங்க? ஆனா லாஸ்ட் டைம் நான் தான் சொன்னேன். சொல்லலாமா? ஓகே, கோ ஹெட். ஃபர்ஸ்ட் வந்து கார்டு இன்சர்ட் பண்ணனும். ஓகே, அத ப்ரோகிராம்ல பண்ண முடியாது. அடுத்து கார்டு இன்சர்ட் பண்ணியாச்சு. அடுத்து பின் நம்பர் வந்து பின் நம்பர். ஓகே, என்டர் பின் நம்பர். அடுத்து நம்ம கார்டோட பின் நம்பரும் இந்த பின் நம்பரும் கரெக்டா இருந்துச்சுன்னா அடுத்த ப்ரொசீஜர் வரும். கேஷ் வித்ட்ரா பண்ணணுமா இல்ல வந்து பேலன்ஸ் செக் பண்ணணுமா அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கேட்கும்னா. ஓகே, போன தடவை நம்ம இதுதான் பண்ணோம் இல்லையா? ஆமா, மெனு மாதிரி வச்சு பண்ணோம் இல்லையா? இல்ல, நான் கேஷ் வித்ட்ரா மட்டும் தான் பண்ணுவோம். வித்ட்ரா மட்டும் தான் பண்ணுமா? ஓகே, இன்னைக்கு கொஞ்சம் அட்வான்ஸ்டாவே பண்ணுவோம். சொல்லுங்க, அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? வித்ட்ரானா அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணுவோம். இப்ப வித்ட்ரா தான் பண்ண போறோம், ஒரே ஆப்ஷன் தான். ஆமாண்ணா, பின் நம்பர் போட்டாச்சு, வித்ட்ரா பண்ணியாச்சு. அப்போ வந்து நான் எவ்வளவு அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணணும்னு கேட்கும். ஓகே ஓகே, அடுத்து நம்ம பேலன்ஸையும் அந்த அமௌண்ட்டையும் செக் பண்ணோம். நம்ம பேலன்ஸ் ஃபுல்லாவோ இல்ல பேலன்ஸ் இப்போ நம்ம கிட்ட ஒரு 1500 இருக்கு, நம்ம வந்து ஒரு 1500 கொடுக்குறோம்னா ஓகே வந்து நம்மளுக்கு வந்து காசு தரும். இப்ப பேலன்ஸ் வந்து கம்மியா இருந்துச்சு அப்படின்னா இன்சஃபிஷியன்ட் அந்த மாதிரி ஏதாவது வேலிட் இன்வேலிட் அந்த மாதிரி காட்டுவோம். ஓகே, ரைட். நான் போட்டது ஸ்டெப் 3, நான் போட்டது கரெக்டா? கரெக்ட்ண்ணா. ஓகே, அடுத்த ஸ்டெப் வேற யாராவது சொல்லலாம்? அடுத்து யாருமே இல்லையா? இப்போ வித்ட்ரா பண்ற அமௌண்ட் வந்து இருக்கிற பேலன்ஸோட கம்மியா இருந்துச்சுன்னா பின் நம்பர் என்டர் பண்ண சொல்லணும். பின் நம்பர் தான் ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணியாச்சே. ஸ்டெப் 1லயே பின் நம்பர் கரெக்டா இருந்தா மட்டும் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு வரும். அடுத்து அக்கவுண்ட் பேலன்ஸையும் அமௌண்ட் எவ்வளவு வித்ட்ரா பண்ண போறியோன்றதையும் கம்பேர் பண்ணியாச்சு. அடுத்து ஆனா கம்பேர் பண்ணதுக்கு அப்புறம் வித்ட்ரா பண்ண அமௌண்ட்டும் பேலன்ஸும் கரெக்டா இருந்தா நம்மளுக்கு அமௌண்ட் கொடுக்கணும். அந்த மணி பேலன்ஸ் கரெக்டா இன்வாலிட்னு காட்டணும். ஓகே, அப்படின்னா கீழே ஏன்னு போட்டுக்கலாமா? ட்ரூவா இருந்ததுன்னா இஃப் அக்கவுண்ட் பேலன்ஸ் இஸ் ஹை என்ன பண்ணோம்? அமௌண்ட் கொடுக்கணும் இல்லையா? கொடுக்கணுமா? எஸ், நான் அமௌண்ட் கொடுக்கணும்னா டிஸ்பென்ஸ் கேஷ் இல்லனா இன்வாலிட்னு காட்டணும். நம்ம பேலன்ஸ்க்குள்ள இருக்கிற அமௌண்ட்டை மட்டும் டைப் பண்ணா அது நம்மளுக்கு கொடுக்கணும். ஓகே, இன்வாலிட் அமௌண்ட். சரி, அடுத்து ஸ்டெப் 4 என்ன நடக்கும்? யாரோ கை தூக்குனீங்க நடுவுல. சார் சார் நம்ம பேலன்ஸ் ஹையா இருந்து அங்க ஏடிஎம்ல காசு கம்மியாகுது, அப்ப என்ன சார் நடக்கும்? ஓகே, செக் த அமௌண்ட் இன் ஏடிஎம். அதுவும் பண்ணணும். அக்கவுண்ட்ல இருக்கான்னு பார்க்கணும், ஏடிஎம்லயும் இருக்கான்னு பார்க்கணும் இல்லையா? ரைட். அடுத்து ஏடிஎம்ல இருக்குன்னா அமௌண்ட் டிஸ்பென்ஸ் ஆயிரும். அடுத்து
அடுத்து சொல்லுங்க. இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வந்து பயங்கர டயர்டா இருக்கு, தூக்கமா வருது எனக்கு. நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா நான் தூங்கிடுவேன். இன்னைக்கு சீரியஸாவே பயங்கர தூக்கமா வருது. சீக்கிரம் டக்குன்னு சொல்லுங்க. நீங்க டக்கு டக்குன்னு சொன்னீங்கன்னா நான் பிரிஸ்கா இருப்பேன். கொடுக்குற அமௌண்ட் வந்து வேலிட் அமௌண்டா பாக்கலாம்லண்ணா. இப்ப வந்து 70 rupees அந்த மாதிரி எல்லாம் கொடுத்தா வராதுல்லண்ணா. வெரி குட். அந்த செக் வந்து இப்ப எங்க பண்ணணும்? 4 ஸ்டெப் எழுதிட்டோம். எங்க போடணும் அத? என்டர் தி அமௌண்ட்க்கு அடுத்தது பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே. அமௌண்ட் என்டர் பண்ண உடனே கொடுத்த அமௌண்ட் கரெக்டான முதல்ல செக் பண்ணணும் இல்லையா? செக் இஃப் த அமௌண்ட் இஸ் a whole number. ஓகே. இது 4, அடுத்து 5. ரைட். அடுத்து வேற என்ன பண்ணணும்? இது அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். இல்ல ஏதாவது ஒரு ஸ்டெப் இருக்கு இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா சொல்லலாம். முடிஞ்சு சார். ஃபிஃப்த் ஸ்டெப் வந்து 4th வருமா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து 4th வருமா? சாரி, 5th. அது டிபெண்டிங் ஆன் த பேங்க்பா. நான் வந்து இப்போ ஒரு பேங்கோட கார்டு வச்சிருக்கேன். நான் வந்து என்னோட கார்டு எந்த பேங்கோடதோ அந்த ஏடிஎம்ல போட்டா முதல்லயே கேட்கும். இதுவே நான் அதர் பேங்க்ல கொண்டு போய் போட்டேன்னா லாஸ்டா கேட்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ். ஓகேவா? நீ எந்த பேங்க் கார்டு வச்சிருக்க, எந்த ஏடிஎம்ல போடுற அப்படின்றத பொறுத்து ஸ்டெப் 1 வந்து ஸ்டெப் 1ல வருமா இல்லைன்னா லாஸ்டா வருமானது இருக்கும். சில ஏடிஎம்ல எல்லாத்தையும் போட்டுருவோம், லாஸ்டா கேஷ் டிஸ்பென்ஸ் பண்றதுக்கு முன்னாடி பின் நம்பர் கேட்கும். ஓகேவா? இட் டிபெண்ட்ஸ். ஓகே. நீ அடுத்து வேற வேற ஏடிஎம்ல போட்டு பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும். இட் டிபெண்ட்ஸ். சரி, வேற ஏதாவது பண்ணுமா? ஸோ ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் கேட்கும். எஸ், லாங்குவேஜ் கேட்கும். ஆனா என்னோட ப்ரோக்ராம்ல நான் லாங்குவேஜ் வந்து ஃபார் இங்கிலீஷ் +1, ஃபார் தமிழ் +2 அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா கீபோர்ட்ல என்னால தமிழ்ல டைப் பண்ண முடியாது. அதனால நான் லாங்குவேஜ் ஆப்ஷனை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓகே. ஆப்ஷன் 2 தமிழ் அப்படின்னா நான் வந்து தமிழ்ல மெனு காட்டணும் இல்லையா? அமௌண்ட் என்டர் பண்ணுங்க அப்படின்றத நான் தமிழ்ல சொல்லணும். நான் எங்க தமிழ்ல டைப் பண்றது? அதனால அதை நான் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த ரீசன்னால நான் லாங்குவேஜை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். உங்களால போட முடியும்னா போடுங்க. இட்ஸ் அப் டு யூ. ரைட். அடுத்து வேற ஏதாவது பண்ணுமா இல்ல அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? ஓகே. ஸோ இந்த ப்ரோக்ராம் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி 2 அசம்ஷன். ஒரு ஏடிஎம் மிஷினுக்குள்ள போறீங்க, போறதுக்கு முன்னாடி ஏடிஎம் மிஷின்ல ஏதோ ஒரு அமௌண்ட் இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஓகே. ஸோ நம்ம தோராயமா ஏடிஎம் மிஷின்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்கும்னு வச்சுக்கலாம். வீட்டு பக்கத்துல ஒரு ஏடிஎம் இருக்கும், அதுல எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? 50 ஒரு 1 lakh வச்சு. ஓகே. 100,000, 10,000, 1 lakh. ரைட். உங்க ஏடிஎம்க்கு பின் நம்பர் ஏதோ ஒரு பின் நம்பர் வச்சுக்கோம். இது ஒரே ஒரு யூசர் யூஸ் பண்ற மிஷின் அப்படின்னு ஒரு அசம்ஷன்ல இருக்கு. இது நிறைய யூசர் யூஸ் பண்ற மாதிரி வைக்கணும் அப்படின்னா இந்த பின் நம்பர், அக்கௌண்ட்ல இருக்கிற பேலன்ஸ், இது எல்லாமே டேட்டா பேஸ்ல இருந்து வரணும். ஓகேவா? இப்போ வந்து ஒரே ஒரு யூசர் நான் அசியூம் பண்ணி நான் வந்து ப்ரோக்ராம் எழுத போறேன். சரி, உங்க பின் நம்பர்னா பின் நம்பர் என்னவா இருக்கும்? என்ன வச்சுக்கலாம்? கடைசி 4 நம்பர் மாதிரி ஏதாவது ஏதோ ஒரு நம்பர் சொல்லுங்களேன். 5, 6, 7, 8. ஓகே. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. பின் நம்பர் வந்து பின் நம்பரோட டேட்டா டைப் என்ன? ஸ்ட்ரிங்னா. ஏன்? ஏன்னா அங்க கம்பேர் பண்றோம். இன்டீஜரை கூட கம்பேர் பண்ணலாம். 1 = 1 கம்பேர் பண்ண முடியாதா என்ன? 2 = 2 கம்பேர் பண்ண முடியாதா என்ன? இன்டீஜர் வந்து ஆபரேஷன் பண்ற மாதிரி இருக்கும்.
கம்பேரிசன் பண்றேன். பின் நம்பர்ல என்ன பண்ண போற? அடிஷன் சப்ட்ராக்ஷன் ஏதாவது பண்ண போறியா? அதான் நான் அதனால ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுவேன். அது இன்டீஜர்லயும் பண்ணலாம்ல. நீ சொல்றது கரெக்ட் தான். நான் சொல்றது ஏன் தப்பு? அது இன்டீஜர்லயும் பண்ணலாம்ல. நான் சொல்றது ஏன் தப்பு? நீ சொல்றது கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன். அப்படின்னா நான் சொல்றது தப்புன்னு நீ ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? சோ அது ஏன் இன்டீஜரா இருக்க முடியாது? சோ இன்டீஜராவும் இருக்க முடியும். கம்பேர் பண்றதுக்கு இன்டீஜராவும் இருக்க முடியும், ஸ்ட்ரிங்காவும் இருக்க முடியும். இதுல ஸ்ட்ரிங் ஆபரேஷன் அப்பர் லோயர்னு கம்பேர் பண்ண போறோமானா பண்ண போறது கிடையாது. வவ்வல்ஸ் கான்ஸ்டன்ஸ் கம்பேர் பண்ண போறோமானா கம்பேர் பண்ண போறது கிடையாது. சோ இதுல நம்பர் மட்டும் தான் வரப்போகுது, ரைட்? அப்போ இது ஸ்ட்ரிங்காவும் இருக்கலாம், இன்டீஜராவும் இருக்கலாம், ரெண்டும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா மோஸ்ட் அப்ராப்ரியேட் டேட்டா டைப் என்ன? பின் நம்பருக்கு. நான் ஏன் இன்டீஜரா இருக்கணும்னு சொன்னேன், ஏன் ஸ்ட்ரிங்கா இருக்கணும்னு நான் சொன்னேன். ஆனா இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணு இப்ப நம்ம சூஸ் பண்ண போறோம். அது எதனால? ஒரு ஸ்ட்ராங் ரீசனோட சொல்லணும். இந்த ரீசன்னால இதை ஸ்ட்ரிங்கா எடுக்க போறேன், இல்ல இந்த ரீசன்னால இதை நான் இன்டீஜரா எடுக்க போறேன். என்ன காரணம்? நீங்க சொல்ற காரணம் இன்னொரு டேட்டா டைப்க்கு அப்ளிகபிளா இருக்க கூடாது, அப்படி நீங்க சொல்லணும். எஸ், கோ ஹெட். யாரு சார்? இன்டீஜரா இருந்தா நம்ம ஏதாவது ஆபரேஷன் பண்ண போறோம்னா அது இன்டீஜரா எடுத்துக்கலாம் சார். எதுவுமே நம்ம பண்ண போற ஜஸ்ட் கம்பேர் தான் பண்ண போறோம்னா நம்ம ஸ்ட்ரிங்கா எடுத்துக்கலாம் சார். சரி, இது பின் நம்பர். இதை வச்சு என்ன ஆபரேஷன் பண்ண போற? கம்பேரிசன் பண்ண போறோம் சார். அது ஸ்ட்ரிங்லயும் பண்ணலாம்ல. ரைட், அடுத்த ஆன்சர். நீங்களே கூட அடுத்த ஆன்சர் இருந்தா சொல்லலாம். நத்திங் ஸ்டாப்பிங் யூ. சோ என்ன காரணம் யோசிச்சு பாருங்க. சார் ஸ்ட்ரிங்குக்கு இன்டீஜருக்கு அந்த ஸ்டோரேஜ் வந்து அதிகமாகும் சார். இப்போ இன்டீஜர் தேவைப்படுதுன்னா அது எடுத்துக்கலாம், பட் ஸ்ட்ரிங் தேவைப்படும் போது இன்டீஜர்ல அதிகமான ஸ்டோரேஜ் இருக்கும், அதை இக்னோர் பண்ணிடலாம்ல சார். ஓகே, அதனால எது பெட்டர்னு சொல்ற? ஸ்ட்ரிங் இங்க பெட்டர்னு நினைக்கிறேன் சார். ஸ்ட்ரிங் வந்து சைஸ் பெருசா, இன்டீஜர் வந்து சைஸ் பெருசா? நான் இன்டீஜர் நினைக்கிறேன் சார். ஸ்ட்ரிங் வந்து 4 கேரக்டர்னா இட்ஸ் 4 பைட்ஸ். இன்டீஜர் வந்து 4 பைட்ஸ்ன்றது கிடையாது. இன்டீஜர்ன்றது சைஸ் ஆஃப் இன்டீஜர். இது அதுல வந்து 4 பைட்ஸ், பட் இட் கேன் ரெப்ரசன்ட் ஹியூஜ் நம்பர். நீ எதுக்கு ஓட் பண்ண? ஸ்ட்ரிங்குக்கா? ஆமா சார். நீ அப்படி சைஸை வச்சு பார்த்தாலும் இன்டீஜர் இஸ் பெட்டர். ஓகே, இன்டீஜர்ல வந்து 4 பைட்ஸ்ல நிறைய நம்பர் ரெப்ரசன்ட் பண்ணலாம். 4 பைட்னா என்ன அப்படின்றது நீ கூகுள் பண்ணி படிச்சுக்க, சரியா? ரைட், ஓகே சார். நல்ல ஒரு ஆப்ஷன். அடுத்து வேற என்ன ரீசன்? ஸ்ட்ரிங்கா இன்டீஜரா? என்ன காரணம்? நீங்க சொல்ற ஒவ்வொரு ஆன்சருக்கும் நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். அடுத்து வேற ஏதாவது பின் நம்பர் சொல்லுங்களேன். டக்குன்னு சொல்லுங்கப்பா, வேற ஏதாவது பின் நம்பர் சொல்லுங்க. 4 டிஜிட் பின் நம்பர். ஓகே, வேற ஏதாவது பின் நம்பர் சொல்லுங்க. அன்மியூட் பண்ணி பேசுங்க, என் கூட பேசுங்க. வேற ஏதாவது பின் நம்பர் சொல்லுங்க. ஏன்னா சேட்டை என்னால பார்க்க முடியல. சார் 7171. ஓகே, வேற ஏதாவது சொல்லுங்க. நான் எதிர்பார்க்கிற நம்பர் யார் சொல்றீங்கன்னு பார்ப்போம். வேற ஏதாவது பின் நம்பர் சொல்லுங்க. நான் எதிர்பார்க்கிற பின் நம்பர்னா எக்ஸாக்டா இந்த நம்பர்னு நான் சொல்ல வரல. நான் எதிர்பார்க்கிற மாடல், நான் எதிர்பார்க்கிற பேட்டர்ன். 4004 சார். 4004 பாலிண்ட்ரோம். ஆனா நான் எதிர்பார்க்கறது இது இல்ல. அடுத்து 057. வெரி குட், இதுதான் நான் எதிர்பார்த்தது. ஏன் இதை ஏன் நான் எதிர்பார்த்தேன்?
ஆனா இண்டீஜரை பொறுத்த வரைக்கும் 0 கனெக்ட் பண்ணலாம். ஓகே 576 தான் 570 கனெக்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ பின் நம்பர்னா 4 டிஜிட் கட்டாயமா இருக்கும், ரைட்? 4 டிஜிட் கட்டாயமா இருக்கும், அது நல்லா தெரியும். பின் நம்பர்னாலே 4 என்டர் பண்ணணும். நான் ஒன்னே ஒன்று மட்டும் என்டர் பண்ணிட்டு என்டர் அடிச்சேன்னா ஒர்க் ஆகாது. 4 கேரக்டர் நான் கட்டாயமா டைப் பண்ணணும். அது 4மே 00வா கூட இருக்கலாம், ரைட்? 0010வா கூட இருக்கலாம். இது இன்டீஜரா நான் போட்டுட்டேன் அப்படின்னா 10ன்ற நம்பர் மட்டும் தான் இருக்கும், விச் இஸ் ஸ்ட்ரிங்கா பாத்தீங்கன்னா அது 2 கேரக்டர்ஸ், ரைட்? ஆனா பின் நம்பர் வந்து 2 கேரக்டர் இருக்க முடியுமானா இருக்க முடியாது, 4 கேரக்டர் இருக்கணும். சோ 00ன்னு ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த 0 ஹேஸ் அ வேல்யூ, இட்ஸ் நாட் அ நம்பர். அதை நான் அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ மல்டிபிளிகேஷனோ நான் பண்ண போறது கிடையாது. தெர் இஸ் நோ மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் இன்வால்வ்ட். பட் அந்த முன்னாடி இருக்கிற 0க்கு வந்து இட் ஹேஸ் வேல்யூ. கரெக்டா? உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர்ல ஸ்டார்டிங்ல வந்து ஒரு ஃபியூ ஜீரோஸ் வந்துச்சுன்னா தட் ஹேஸ் அ வேல்யூ. அந்த ஜீரோஸ் வந்து சும்மா இல்ல, இட் ஹேஸ் அ வேல்யூ. பின் நம்பர்லயும் அதேதான், முன்னாடி 00 வந்துச்சுன்னா இட் ஹேஸ் அ வேல்யூ, இட் ஹேஸ் அ மீனிங். 10 அப்படின்னா இது என்ன 2 நம்பர் நான் டைப் பண்ணிட்டு நான் சும்மா நிப்பாட்டி இருக்கேனா, யூசர் கிட்ட இருந்து அப்ப இன்னும் 2 நம்பர் வாங்கணும்னு அர்த்தம். ஆனா யூசரோட பின் நம்பரே 10 தான், ஆனா என்ன 10? 0010. இட்ஸ் நாட் 10, இட்ஸ் 0010 இல்லையா? இப்ப சொல்லுங்க, மோஸ்ட் அப்ராப்ரியேட் டேட்டா டைப் என்ன? இந்த ரீசனிங்கோட மோஸ்ட் அப்ராப்ரியேட் டேட்டா டைப் என்ன? ஸ்ட்ரிங்ஸ். ரைட். சோ இத வந்து நானு ஸ்ட்ரிங்கா போட போறேன். இது இன்டீஜரா ஸ்ட்ரிங்கா அப்படின்னா, இது ஸ்ட்ரிங்ன்றதுக்கு ஸ்ட்ராங்கான ரீசன் இதுதான். என்னோட பின் நம்பர் வந்து 00ல ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது இன்டீஜர்ல ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. ஏன்னா இன்டீஜர்ல ரெப்ரசென்ட் பண்ணோம்னா அந்த 0ன்றது இக்னோர் ஆயிரும். 0010னா இட்ஸ் ஜஸ்ட் 10. அந்த ரீசன்னால ஐ எம் ரெப்ரசென்டிங் திஸ் இன் அ ஸ்ட்ரிங், ரைட்? அதுக்கப்புறம் என்னோட அக்கௌண்ட் பேலன்ஸ் ஏடிஎம்ல எவ்வளவு இருக்குன்னு சொல்லியாச்சு. என் பின் நம்பர் எவ்வளோன்றது எனக்கு முன்னாடியே தெரியும். ஏடிஎம்க்கு போறதுக்கு முன்னாடி என் பின் நம்பர் எவ்வளோன்றது தெரியும். என் அக்கௌண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ், எவ்வளவு வச்சுக்கலாம்? உங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? டக்குன்னு சொல்லுங்க. 15,000. 15,000. எப்ப ஒரு கேக்குறதும் கேக்குற ஒரு 15 லட்சம் ரூபாய் இருக்கட்டும்னு வச்சுக்கோயப்பா. ஏன் கம்மியா கேக்குற? 15,000, 1,50,000, 15 லட்சம். ஓகே, நிறைய கேளு. ரைட், அக்கௌண்ட்ல இவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, ஏடிஎம்ல 1 லட்சம் ரூபாய் இருக்கு. ஓகேவா? ரைட். இப்போ நான் ஏடிஎம்ல போய் காசு எடுக்க போகணும். காசு எடுக்க போகிறேன் அப்படின்னா எது வரைக்கும் அந்த மிஷின்ல வந்து காசு எடுக்கலாம்? ஒரு லட்சம் வரைக்கும் எடுக்கலாம், நம்ம இதுக்கு மேல எடுக்க முடியாது. ஓகே, அப்படின்னா 1 லட்சம் வரைக்கும் எடுக்கலாம். அப்போ வைல் லூப், இதுக்கு வைல் லூப் போடணுமா ஃபார் லூப் போடணுமா? என்ன லூப் போடலாம்? எது அப்ரோப்ரியேட்டா இருக்கும்? அதுக்கு முன்னாடி இந்த லைன் நம்பர், இந்த இன்புட், சாரி அல்காரிதம் எழுதியிருக்கோம்ல, இதுதான் அல்காரிதம். ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம இன்புட்ஸ் எழுதியிருக்கோம். ஐ மீன் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் டு சால்வ் த ப்ராப்ளம், அதுதான் அல்காரிதம் இல்லையா? இதுல எது லூப்ல ரன் ஆக போகுது? இந்த ஸ்டேட்மெண்ட்ல எது லூப்ல ரன் ஆக போகுது? கம்பேர் பண்றது. கம்பேர் பண்றது. ஓகே, எது கூட கம்பேர் பண்றது? அக்கவுண்ட் பேலன்ஸ், அப்புறம் வித்ட்ரா பேமெண்ட். அக்கௌண்ட் பேலன்ஸ், வித்ட்ரா, அதை தான் நம்ம திரும்ப திரும்ப பண்ண போறோமா? அக்கௌண்ட் பேலன்ஸ், இப்ப என் அக்கௌண்ட்ல வந்து 15 லட்சம் ரூபாய் இருக்கு, அதுவும்
நான் வித்ட்ரா பண்ண போற அமௌண்ட் 10,000 ரூபாய் வித்ட்ரா பண்ண போறேன் அப்படின்னா இதை தான் திரும்ப திரும்ப கம்பேர் பண்ண போறோமா? சரி, ஒரு ஏடிஎம் மிஷினுக்கு போறீங்க, பின் நம்பர் போடுறீங்க, அமௌண்ட் எடுக்கிறீங்க, வெளியில வந்துடுறீங்க. அடுத்து என்ன நடக்கும்? நீங்க வெளியில வந்துட்டீங்க, அடுத்து என்ன நடக்கும்? வேற ஒருத்தவங்க போவாங்க. போயிட்டு என்ன பண்ணுவாங்க? சேம் ப்ரொசீஜர் அவங்க வித்ட்ரா பண்ணுவாங்க. ஓகே, அவங்க வித்ட்ரா பண்ணிட்டாங்க, வெளியில வந்துட்டாங்க. அடுத்து நெக்ஸ்ட் பர்சன். ஸோ எது வரைக்கும் அடுத்த பர்சன் உள்ள போவாங்க? ஏடிஎம்ல வந்து காசு காலியா இருக்கும். ஓகே, ஸோ ஏடிஎம்ல காசு இருக்கிற வரைக்கும் பண்ணலாம். நீங்க சொல்றதுதான், அதை நான் வேற மாதிரி சொல்றேன். ரெண்டும் ஒண்ணுதான் இல்லையா? ஏடிஎம்ல காசு இருக்கிற வரைக்கும் பண்ணலாம், கரெக்டா? ஆமா. இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போற லூப்பு ஃபார் லூப்பா வைல் லூப்பா? வைல். ஏன்? ஏன்னா எத்தனை பர்சன் வருவாங்க நம்ம வந்து சொல்ல முடியாது, எத்தனை பர்சன் வேணாலும் வரலாம், அதனால வைல். ஓகே, ஸோ இந்த 1 லட்சம் ரூபாயை எத்தனை பேர் எடுக்க போறாங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. வரவங்க 100 ரூபாயா எடுக்கலாம், 500 ரூபாய் 500 ரூபாயா எடுக்கலாம், 2000 ரூபாய் 2000 ரூபாயா எடுக்கலாம். இப்போ ஏடிஎம்ல இப்போ 2000 ரூபாய் நோட்லாம் கிடையாது. ஸோ மேக்ஸிமம் 500 தான், 100 200 500. ஸோ இதோட காம்பினேஷன்லயே எடுக்கலாம். அப்போ இந்த ஏடிஎம்ல இருந்து எத்தனை தடவை எடுக்கலாம்னா யாருக்கும் தெரியாது. ஆனா 1 லட்சம் ரூபாய் வர வரைக்கும் எடுக்கலாம். அப்ப என்ன லூப் யூஸ் பண்ணணும்? வைல் லூப். ஓகே, வைல் போட்டாச்சு. என்ன கண்டிஷன் போடணும்? ஃபர்ஸ்ட் பின் நம்பர் வந்து கரெக்டா இல்லையா அப்படி செக் பண்ணு. அதுக்கு முன்னாடி வைல் லூப்ல இங்க என்ன போடணும்? அந்த மிஷின்ல எது வரைக்கும் பணம் எடுக்கலாம்? 1 lakh. 1 லேக் வரைக்கும். ஸோ 1 லேக் இருக்கிற வரைக்கும் எடுக்கலாமா, இல்ல அதை வேற மாதிரி சொல்லலாமா? நீங்க சொல்றது கரெக்ட் தான், அதை வேற மாதிரி சொல்லணும்னா ஒன் லேக் வரைக்கும் எடுக்கலாம். ஓகே, கரெக்ட் தான். நீங்க சொல்ற அதே சென்டென்ஸை வேற மாதிரி சொல்லணும்னா அமௌண்ட் இன் ஏடிஎம் நாட் ஈக்குவல் டு 0 ன்னு சொல்லிட்டா நம்ம ஓகே. ஸோ ஏடிஎம்ல இருக்கிற அமௌண்ட் 0வை விட நாட் ஈக்குவல் டு 0வா இருந்தா பண்ணலாம். தட் மீன்ஸ் நான் அமௌண்ட் இன் ஏடிஎம் கிரேட்டர் தேன் 0, 0வை விட அதிகமா இருந்தாதான் எடுக்க முடியும். அட்லீஸ்ட் ஒரு 100 ரூபாய் இருந்தாதான் எடுக்க முடியும். ஏடிஎம்ல 0 rupees வந்துருச்சுன்னா ஏடிஎம்ல இருந்து காசு எடுக்க முடியாது, கரெக்டா? சோ ஏடிஎம்ல அமௌண்ட் இருக்கிற வரைக்கும் தான் போய் எடுக்க முடியும். ஏடிஎம்ல கடைசியா ஒரு 100 ரூபாய் நோட் இருக்கு, நான் உள்ள போறேன், 1000 ரூபாய் என்டர் பண்றேன், என்னால எடுக்க முடியாது. ஏன்னா மிஷினுக்குள்ள 100 ரூபாய் தான் இருக்கு, நான் கேட்கறது 1000 ரூபாய். மிஷின் எப்படி கொடுக்கும்? என் அக்கௌண்ட்ல 1 கோடி ரூபாய் இருந்தா கூட மிஷின்ல காசு இல்ல, மிஷின்ல 100 ரூபாய் தான் இருக்கு, அது எப்படி கொடுக்கும்? அதால கொடுக்க முடியாது. ஆனா எனக்கு அப்புறம் ஒருத்தன் போறான், அந்த 100 ரூபாயை வித்ட்ரா பண்ணிட்டான் அப்படின்னா ஏடிஎம்ல கேஷ் கிடையாது, அதுக்கப்புறம் போற எல்லாருக்குமே ஏடிஎம் வந்து அவுட் ஆஃப் சர்வீஸ்னு வந்துடும், கரெக்டா? ஓகே, சரி. இப்ப அமௌண்ட் கிரேட்டர் தேன் 0 செக் பண்ணியாச்சு. ஏடிஎம்ல காசு இருக்கு. ஏடிஎம்ல எவ்வளவு இருக்கு இப்போ? 1 lakh இருக்கு. சோ ஏடிஎம்ல டெஃபினட்டா காசு இருக்கு, நம்ம போனோம்னா கட்டாயமா எடுக்கலாம். உள்ள போயாச்சு, ஏடிஎம் குள்ள போயாச்சு. என்ன பண்ணணும் நான் இப்போ? எத்தனை அமௌண்ட் வேணும்னு சொல்லி எனக்கு அமௌண்ட் வந்து எவ்வளவு வேணும்னு சொல்லி கேட்கு. ஓகே, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? அதுக்கு முன்னாடி பின் நம்பர் கேட்கணும்ல. பின் நம்பர். ஓகே, சோ பின் நம்பர் வந்து யூசர் பின்னு நான் கேட்டு வாங்கிக்கிறேன். பின் ஈக்குவல் டு இன்புட் என்டர் யோர் பின் நம்பர். யூசர் வந்து பின் நம்பர் என்டர் பண்ணிட்டாங்க. அடுத்து என்ன பண்ணும்? செக் பண்றோம் சார் அந்த பின் நம்பர். ஓகே, அந்த அப்ப என்ன பண்ணணும்? இங்க இஃப் போட்டு ஆ யூசர் பின்
ஈக்குவல் டு இந்த பின் நம்பர். ஈக்குவல் தான் இல்ல சார், இன்னும் ஈக்குவல். சரி போட்டு அமௌண்ட் இப்ப கேட்குறோம். கரெக்டா இருந்தா அடுத்து அமௌண்ட் கேட்கும். ஓகே, தப்பா இருந்தா ரிஜெக்ட் பண்ண, அதாவது எல்ஸ்ல இன்வாலிட் பின் அப்படின்னு சொல்லி. ஓகே, அப்போ எல்ஸ் நான் போடுறதுக்கு பதிலா இங்கேயே நான் நாட் ஈக்குவல் டு போட்டுக்குவா. தப்பான பின் நம்பர் இருக்கிற பின் நம்பரும் யூசர் இப்ப என்டர் பண்ண பின் நம்பரும் தப்பு. அப்ப என்ன பண்ணணும்? நான் ஏடிஎம் குள்ள போறேன், தப்பான பின் நம்பர் போட்டேன், என்ன நடக்கும்? ஓகே, ரீஎன்டர் த பின் வரும் இல்லையா? அந்த ரீஎன்டர் த பின்ன்றது எத்தனை தடவை வரும்? நம்ம சரியான பின் நம்பர் என்டர் பண்றது. சரி, இப்போ 3 டைம்ஸ். ரைட், சரியான பின் நம்பர் என்டர் பண்ண வரைக்கும் வராது. என்ன காரணம்? என்ன காரணம்? சரியான பின் நம்பர் என்டர் பண்ற வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம்ல. ஏன் 3 தடவை 2 தடவை தான் கேக்குது? ஒய், என்ன காரணம்? சேஃப்டி. என்ன சேஃப்டி இதுல? யாராவது வேற ஒருத்தவங்க நம்ம கார்டை எடுத்துட்டு போயிட்டு அவங்க ட்ரை பண்ணாங்க. வெரி குட். சோ உங்க கார்டு இருக்கு, உங்க கார்டை நான் உங்களுக்கு தெரியாம எடுத்துட்டு வந்துட்டேன். நான் ஏடிஎம் கார்டுல போட்டு ஏடிஎம் மிஷின்ல போட்டு நான் பொறுமையா உட்காந்து 10,000 நம்பர் நான் ஒன்னா 000 001 002 அப்படின்னு நான் 10,000 காம்பினேஷன் ட்ரை பண்ணேன்னா இதுல ஏதோ ஒண்ணுதான் உங்க பின் நம்பர். அப்போ அதுல கரெக்டா ஒர்க் ஆகுற நம்பர்ல உங்க அக்கௌண்ட்ல இருக்கிற பேலன்ஸை நான் எடுத்துட்டு வந்துடுவேன் இல்லையா? அதை பண்ணக்கூடாதுன்றதுனாலதான் 3 ரீட்ரை தான் இருக்கும். அந்த 3 தடவை நீங்க தப்பா என்டர் பண்ணிட்டீங்கன்னா கார்டு பிளாக் ஆயிரும். ஓகே, இந்த இடத்துல நம்ம அந்த லாஜிக் எழுத வேண்டாம். அந்த லாஜிக் நம்ம ஃபியூச்சர்ல அப்புறமா எழுதுவோம். ஓகே, இப்போதைக்கு என்ன பண்ணுவோம்னா, யூசர் தப்பான பின் நம்பர் என்டர் பண்ணிட்டாருன்னா டிரான்சாக்ஷன் ஃபர்ஸ்ட்ல இருந்து நடக்கும். கார்டு வெளியில வந்துரும்னு வச்சுக்கோங்களேன். யூசர் முதல்ல இருந்து டிரான்சாக்ஷன் ஆரம்பிக்கணும். என்ன பண்ணலாம்? கொடுத்துருக்க பின் நம்பரும் யூசரோட பின் நம்பரும் மேட்ச் ஆகல, என்ன பண்ணணும்? பிரேக். கண்டினியூ கொடுக்கலாம். ஓகே, பிரேக்கா கண்டினியூவா? கண்டினியூ. பிரேக் கண்டினியூ சார். ஓகே, கண்டினியூ வரும். ஓகே, ஏன் பிரேக் வரக்கூடாது? பிரேக்னா ஸ்டாப் ஆயிரும்னா அடுத்து போகாது. கண்டினியூனா அடுத்து செக் பண்ணும். ஓகே, ஸ்டாப் ஆயிரும்னா என்ன நடக்கும்? ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா என்ன நடக்கும்? இப்ப நான் ஏடிஎம் மிஷின்ல நின்னுகிட்டு இருக்கேன். இப்ப அங்க பிரேக் போட்டோம்னா மிஷின்ல என்ன நடக்கும்? ரன் ஆகாது. நம்ம எது ரன் ஆகாது? இப்ப நம்ம பின் நம்பர் கொடுத்துட்டோம். அந்த பின் நம்பர் செக் பண்ணுது. செக் பண்ணும்போது அது கரெக்டா இல்ல, அப்பனா நம்ம அடுத்து பிரேக் கொடுத்துட்டோம்னா அடுத்து போகாது, வேற எதுக்கு போகாது. இப்ப கண்டினியூ கொடுத்துட்டோம்னா அடுத்தது செக் பண்ணும், அடுத்த பின் நம்பர் போற வரைக்கும். ஓகே, இப்ப நான் பிரேக் கொடுத்துருக்கேன், எந்த லைனுக்கு போகும்? பின் நம்பர் தப்பா கொடுத்துட்டேன், எந்த லைனுக்கு போகும் அடுத்து? பிரேக் கொடுத்துட்டா போகாதுல, பிரேக் கொடுத்துட்டா ஸ்டாப் ஆயிரும். அதான் எந்த லைனுக்கு போகும்னு கேக்குறேன். ஏதோ ஒரு லைனுக்கு போகணும்ல. 16க்கு போனா வைல் லூப் திரும்ப ரன் ஆகும். சார் ஸ்டாப் ஆயிரும் சார், பின் தப்பா கொடுத்தா ஸ்டாப் ஆயிரும். லைன் நம்பர் 20க்கு போயிரும். ஓகே, லூப்போட அடுத்த ஐட்ரேஷனுக்கு போகாது. இங்க பிரேக் போட்டீங்கன்னா ஏடிஎம்ல 1 லட்சம் ரூபாய் இருக்கு, அக்கௌண்ட்ல 15 லட்சம் ரூபாய் இருக்கு. பின் நம்பர் நீங்க தப்பா போட்டீங்கன்னா ஏடிஎம் மிஷின் அவுட் ஆஃப் சர்வீஸ்னு போயிடும். ஏன்னா யூ ஆர் கம்மிங் அவுட் ஆஃப் த வைல் லூப். பிரேக் போட்டீங்கன்னா வைல் லூப் விட்டு வெளியில வந்துடும். அப்படின்னா மிஷின் அவுட் ஆஃப் சர்வீஸ்னு வந்துடும். அடுத்தவன் டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. இப்ப நான் பின் நம்பர் தப்பா போட்டேன்றதுனால
என்னோட ஏடிஎம் வந்து அவுட் ஆஃப் சர்வீஸ் போகணுமா? இல்ல இல்லையா? விச் இஸ் நாட் ரைட். சோ இங்க பிரேக் போடுறது தப்பு. நீங்க இங்க போட வேண்டிய ஸ்டேட்மெண்ட் கண்டினியூ. ஓகே, இங்க நீங்க போட வேண்டிய ஸ்டேட்மெண்ட் கண்டினியூ. புரிஞ்சுதா? யார் பிரேக் சொன்னா? புரிஞ்சுதா? புரிஞ்சுதாங்க. ஓகே, சோ கண்டினியூ போட்டீங்கன்னா இந்த வைல் லூப் திரும்ப இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ரன் பண்ணோம். தட் மீன்ஸ் கார்டு வெளியில வந்துரும், திரும்ப வந்து பின் நம்பர் என்டர் பண்ண சொல்லும். இது கரெக்டா? நடுவுல ஏதாவது பண்ணுமா? நான் பின் நம்பர் போட்டேன், இப்ப என் பின் நம்பர் வந்து 1 2 3 4, நான் வந்து 4 5 6 7 போட்டேன், கார்டு வெளியில வந்துருச்சு. ஏன் வெளியில வந்தது எனக்கு தெரியாது. என்ன பண்ணணும் அப்போ? கார்டை போட்டேன், பின் நம்பர் போட்டேன், கார்டு வெளியில வந்துருச்சு. இப்ப நான் என்ன பண்ணணும்? ஏன் வெளியில வந்தது கார்டு? ராங் பின் என்டர் கரெக்ட் ரைட். ஸ்டேட்மெண்ட். யூசருக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும்ல, பிரிண்ட் இன்வாலிட் பின் நம்பர் ப்ளீஸ் ட்ரை அகைன் வருமா? சோ யூசர் தப்பான பின் நம்பர் கொடுத்துட்டாருன்னா நீங்க தப்பா கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லணும். அப்பதான் யூசர் வந்து எதனால வெளியில வந்தது கார்டு அப்படின்றது தெரியும். கரண்ட் கட் ஆயிடுச்சு வெளியில வந்ததா, ரைட்? இல்லைன்னா அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இல்லைன்னு வந்ததா, இல்ல என்னோட ஏடிஎம் கார்டு எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்றதுனால வெளியில வந்ததா, என்ன காரணத்துல வந்தது தெரியாது இல்லையா? ஓகே, அடுத்து பின் நம்பர் செக் பண்ணியாச்சு. பின் நம்பர் தப்பா இருந்ததுன்னா இன்வாலிட் பின் நம்பர்னு போட்டு திரும்ப டிரான்சாக்ஷனை ட்ரை பண்ண சொல்லிடும். லைன் நம்பர் மேல இருக்கிற ஸ்டேட்மெண்ட் 1 முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? வித்ட்ரா ஆகணும், அமௌண்ட் வித்ட்ரா. ஓகே, அமௌண்ட் டு வித்ட்ரா ஈக்குவல் டு இதோட டேட்டா டைப் என்ன? இன்டீஜர். ஓகே, இன்டீஜர். இன்ட் இன்புட் enter the amount to withdraw. ரைட், யூசர் வந்து என்டர் பண்ணிட்டாங்க, ஏதோ ஒரு அமௌண்ட் என்டர் பண்றாங்க. அடுத்து என்ன பண்ணோம்? அமௌண்ட் என்டர் பண்ணிட்டாங்க, அடுத்து என்ன பண்ணோம்? அந்த அமௌண்ட் வந்து 100 200 அந்த மாதிரி இருக்கா இல்ல வந்து இன்வாலிடா இருக்கா? எப்படி செக் பண்றது? எப்படி செக் பண்றது? மாட் 10 போட்டு பார்த்தா. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. 500 மாட் 10 போட்டா போட்டா என்ன வரும்? 0. ஓகே, கரெக்டான எக்ஸாம்பிளா? எத்தனை பேரு இவர் சொன்னது கரெக்ட்னு நினைக்கிறீங்க? 10 பதிலா 100 போடலாம். ஏன்னா 100 மல்டிபிள்ஸ்ல தான் ஏடிஎம். ஓகே, இப்போ நீ என்னப்பா சொல்ற? நீ ஒன்னு சொல்லிருக்க, அவங்க ஒன்னு சொல்லிருக்காங்க, which is right? சார் 100 தான் சார். நானு ஹோல் நம்பர் செக் பண்ணும்போது 10 போட்டேன் சார். 100ல தான் சார் ஏடிஎம் நம்பர். ஓகே, சோ இப்போ நீங்க ரெண்டு பேரும் ஒரு அக்ரிமெண்ட்க்கு வந்துட்டீங்க, கரெக்டா? 100 தான், 10 கிடையாது, கரெக்டா? எஸ் சார். ஓகே, அப்போ இங்க if போட்டு என்ன பண்ணணும்? அமௌண்ட் டு வித்ட்ரால் வந்து மாடலஸ் 100 டபுள் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா மாடுலஸ் 100 டபுள் ஈக்குவல் டு 0 ஜீரோவா இருந்ததுன்னா அடுத்து போயிட்டு கம்பேர் பண்ணணும். ஓகே, ஒருவேளை ஜீரோவா இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க?
ரீஎன்டர் யூசர் கிட்ட வந்து கேட்கணும். ஓகே, இப்போ ரீஎன்டர் ஆப்ஷன்லாம் கிடையாது. யூசர் தப்பா போட்டாங்கன்னா திரும்ப முதல்ல இருந்து தான் ட்ரை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். கார்டு வெளியில வந்துடும். யூசர் தப்பா போட்டாங்கன்னா கார்டு வெளியில வந்துடும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இங்க நாட் ஈக்குவல் டு 0 போட்டா என்ன நடக்கும்? நான் வந்து 121 ரூபான்னு என்டர் பண்ணிட்டேன். அப்போ மாடுலஸ் 100 போட்டா ஈக்குவல் டு 0 வருமா, நாட் ஈக்குவல் டு 0 வருமா? நாட் ஈக்குவல் டு 0. ஓகே, அப்போ நான் கொடுத்துருக்க அமௌண்ட் கரெக்டா தப்பா? தப்பு. அப்ப என்ன நடக்கும்? அதான் நான் பிரிண்ட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ரைட், பிரிண்ட்ல என்ன பண்ணோம்? என்ன பிரிண்ட் பண்ணோம்? invalid amount re-enter all type. Okay, so enter the amount in multiples of 100. நீங்க சொல்றது ரொம்ப ரெலவெண்டா இருக்குமா, நான் போட்டது ரொம்ப ரெலவெண்டா இருக்குமா? நீங்க போட்டதுமா. ரைட், சோ இன்வாலிட் அமௌண்ட் தான். ஏன் இன்வாலிட்னு சொல்லணும் இல்லையா? அப்பதான் யூசர் வந்து அடுத்த தடவை தப்பு பண்ண மாட்டாரு. கரெக்டா சொல்லிட்டோம்னா அடுத்த தடவை கரெக்டா போடுவாரு. அதனால நம்ம சொல்லும் போதே நல்ல செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரியா கொடுத்துடணும். ஓகே, அமௌண்ட் வந்து இது நாட் ஈக்குவல் டு 0 போட்டு தான் செக் பண்ணணுமா? அப்படிலாம் கிடையாது. ஈக்குவல் டு 0 போட்டு எல்ஸ் பார்ட்ல நீங்க இத பிரிண்ட் என்டர் த அமௌண்ட் இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 100ன்னு போடலாம், தப்பே கிடையாது. போட்டீங்கன்னா உங்க ப்ரோக்ராம்ல வந்து நிறைய டேப் போட்டு உள்ள தள்ளி தள்ளி போற மாதிரி இருக்கும். நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்றேன்றது புரியும். நாட் ஈக்குவல் டு 0க்கு பதிலா ஈக்குவல் டு 0 போட்டு எல்ஸ் பார்ட்ல இதே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை போடலாம், தப்பு கிடையாது. ஓகே, இந்த மாதிரி போட்டீங்கன்னா இப்போ அமௌண்ட் வந்து 121. இந்த இடத்துல நான் அமௌண்ட் வந்து 121 கொடுக்குறேன். அப்ப எந்த லைன் அடுத்து எக்ஸிக்யூட் ஆகும்? பிரிண்ட் ஆயிட்டு 24 கண்டினியூ ஆயிட்டு திரும்ப வந்து. ஓகே, இதுக்கு கீழே அடுத்து ஏதாவது ஸ்டேட்மெண்ட் இருந்தா அது எக்ஸிக்யூட் ஆகுமா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பிரிண்ட் ஹாய் அமௌண்ட் வந்து 121 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா லைன் நம்பர் 25 எக்ஸிக்யூட் ஆகுமா? ஆகாது இல்லையா? நீங்க ஒருவேளை ஈக்குவல் டு 0 கொடுத்தீங்கன்னா இதை வந்து நிறைய டேப் போட்டு உள்ள தள்ளி நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். இஃப் எல்ஸ் அதெல்லாம் போட்டு எழுதுற மாதிரி இருக்கும். இப்படி நான் எழுதுறதுனால ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் நான் பண்ணேன். இந்த இஃப்க்கு எல்ஸ் நான் போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா 121 போட்டனா அது வந்து நாட் ஈக்குவல் டு 0 ஆப்வியஸா கண்டினியூன்றது வைல் லூப்க்கு போயிடும், கீழே வரவே செய்யாது. சோ இது ஈக்குவல் டு 0 இருந்தாதான் லைன் நம்பர் 25க்கு வரும். நாட் ஈக்குவல் டு 0 இருந்ததுன்னா லைன் நம்பர் 24லயே கண்டினியூ கொடுத்து மேல போயிடும், கீழே எக்ஸிகியூஷனே வராது. அப்போ லைன் நம்பர் 25 எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா தட் மீன்ஸ் த நம்பர் இஸ் டெஃபினெட்லி டிவிசிபிள் பை 100. அதனால இந்த இஃப்க்கு நான் எல்ஸ் போடல. நீங்க இஃப்க்கு எல்ஸ் போட்டு போடுறதுனாலும் கரெக்ட் தான். அப்படி போட்டா எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ரைட். இப்ப பின் நம்பர் வேலிடேட் பண்ணியாச்சு. நான் இப்ப யூஸ் பண்ற வேர்ட் வந்து வேலிடேட் இல்லனா வேலிடேஷன். ஸோ வேலிடேஷன் யூசர் பின் நம்பருக்கு ஒரு வேலிடேஷன் எழுதியிருக்கோம், அமௌண்ட் வித்ரா பண்ற அமௌண்ட்டுக்கு ஒரு வேலிடேஷன் எழுதியிருக்கோம். ஸோ வேலிடேஷன் அப்படின்னா கொடுத்துருக்க இன்புட் கரெக்டா தப்பா அப்படின்னு செக் பண்றது தான் வேலிடேஷன். கொடுத்துருக்க இன்புட் கரெக்டா தப்பா அப்படின்றது தான் வேலிடேஷன். இப்போ யூசர் கிட்ட வந்து பாடி டெம்பரேச்சர் என்னன்னு ஒரு இன்புட் கேட்கிறோம். என்ன ரேஞ்சில் இருக்கலாம் யூசர் கொடுக்குற இன்புட்? பாடி டெம்பரேச்சர் என்ன ரேஞ்சில் இருக்கலாம்? சரி, சென்னை வெதர் இல்லைன்னா உங்க ஊர் வெதர் இன்னைக்கு இருக்கிற டெம்பரேச்சர் என்ன ரேஞ்ச் இருக்கலாம்? என்ன ரேஞ்ச் இருக்கலாம்? -10 to 1200 இருக்கலாமா?
நோ சார். என்ன இருக்கலாம்? 35, 36 உள்ள. ஓகே, சோ ஒரு 30ல இருந்து 40க்குள்ள அப்படி வச்சுக்கலாமா? எஸ் சார், இருக்கலாம் சார். ஓகே, சோ இப்போ யூசர்ல இருந்து என்டர் மதுரை டெம்பரேச்சர் டுடே அப்படின்னு கேட்கும் போது யூசர் வந்து 1200 கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். டெஃபினட்டா மதுரையில டெம்பரேச்சர் பூமியில மேற்பரப்புல 1200 டிகிரி செல்சியஸ் எங்கேயுமே இருக்காது இல்லையா? அப்போ யூசர் கொடுக்குற டெம்பரேச்சர் வந்து டெஃபினட்டா தப்பு. இப்போ இன்னொரு இன்புட் என்டர் யுவர் ஏஜ்னு வச்சுக்கோங்களேன். யூசர் வந்து -10 கொடுக்குறாரு. -10ன்றது ஒரு ப்ராப்பரான ஏஜா? அப்போ யூசர் கொடுக்குற நம்பர் வந்து ஒரு வேலிடான நம்பரான்னு செக் பண்ணணும். இல்லைன்னா ஏஜ் வந்து இப்போ 500 கொடுக்குறாரு. 500ன்றது ஒரு வேலிடான ஏஜா? கிடையாது. நெகட்டிவ் நம்பரா இருந்தாலும் இன்வேலிடு, பாசிட்டிவ்ல வந்து 500 இருந்தாலும் இன்வாலிடு. அப்போ ஏஜ்ன்றதுக்கு ஒரு நல்ல ரேஞ்ச் கொடுக்கணும்னா என்ன ரேஞ்ச் கொடுக்கலாம்? என்டர் யுவர் ஏஜ்னு கேக்குறோம், என்ன வாங்கலாம்? 15 15 எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கலாம்? இதுல இருந்து இது வரைக்கும் இருந்தா வேலிட் அப்படின்னு சொல்லணும். எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கலாம்? greater than 0 ம் இருக்கலாம்னா ஓகே, அவங்க எவ்வளவு வயசு வேணாலும் வாழலாம். ஒரு 510. அவ்வளோலாம் இருக்க மாட்டாங்க. ஒரு 150, 120. ஓகே, ஒரு 120 இல்லையா? சோ 0ல என்டர் யுவர் ஏஜ் அப்படின்னா 0ல இருந்து 120 வரைக்கும் தான் வேலிடான ரேஞ்ச். யூசர் அதுக்கு மேல கொடுத்துட்டாங்கன்னா இன்வாலிட் நம்பர், ட்ரை அகைன் அப்படின்னு சொல்லணும். கரெக்டா? ஏஜ்ன்றது ஒரு இன்டீஜர் அப்படின்றதுனால யூசர் வந்து 1000, 2000 கொடுக்கலாமா அப்படின்னா கொடுக்க முடியாது. கரெக்டா? அதுக்கு வந்து ஒரு வேலிடேஷன் எழுதணும். அந்த வேலிடேஷன் தான் இது. மினிமம் 0வா இருக்கலாம், மேக்சிமம் 120, 125 அது வரைக்கும் இருக்கலாம். அதுக்கு மேல இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இதுதான் வேலிடேஷன். யூசர் கொடுத்திருக்க இன்புட் வந்து கரெக்டான ரேஞ்சில் இருக்கா அப்படின்னு செக் பண்றது தான் வேலிடேஷன். நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கா அப்படின்றது தான் வேலிடேஷன். ஓகே, இங்க பின் நம்பரை வேலிடேட் பண்ணிருக்கோம். அமௌண்ட் டு வித்ரா அது வந்து ஹோல் நம்பரா இருக்கா அப்படின்றத வேலிடேட் பண்ணிருக்கோம். அடுத்த ஸ்டெப் என்ன? அடுத்த ஸ்டெப் என்ன? அக்கௌண்ட் பேலன்ஸையும் அமௌண்ட் வித்ட்ராவையும் வந்து கம்பேர் பண்ணி ஓகே, அப்போ என்ன இஃப் கண்டிஷன் எழுதணும்? அமௌண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் ம் நாட் ஈக்குவல் டு ம் ஈக்குவாலிட்டி போட்டுருக்காங்க. ஓகே, டபுள் ஈக்குவல் டு அமௌண்ட் டு வித்ட்ரா. இப்படி இருந்தா எடுக்க முடியும், அப்படிதானே? இப்போ ஈக்குவல் டு வராதா? ம் greater than or sorry less than or equal to. ஓகே, இப்படி இருந்ததுன்னா இல்ல 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 நான் இந்த சிம்பிள் இல்ல. இருக்கிறதே 3 சிம்பிள் தான். ஈக்குவல் டு, கிரேட்டர் தென், லெஸ் தென். less than என்ன? இப்போ என்ன போட்டிருக்கேன்? லெஸ் தென் தான் போட்டிருக்கேன்ல. அப்ப greater. எனக்கு சிம்பிள் பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஓகே, இது கிரேட்டர் தென். ஓகே, இப்படி போட்டா எடுக்கலாமா எடுக்க கூடாதா? எடுக்க முடியுமா எடுக்க முடியாதா? யார் வேணா ஆன்சர் பண்ணலாம். எடுக்க முடியாதுண்ணா. எடுக்க முடியாதா? சரி, இப்ப அக்கவுண்ட் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? இந்த ப்ரோக்ராம் படி அக்கவுண்ட் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 15 lakhs. ஓகே, அமௌண்ட் டு வித்ரா வந்து எவ்வளவு கொடுக்கலாம்?
1000 கொடுக்கலாமா? சரி ஓகே, ஒரு 10,000. 1000 ரூபாய். சரி 10,000 ரூபாய், 1000 ரூபாய் 10,000 ரூபாய் வித்ரா பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அக்கௌண்ட்ல 15 லட்சம் ரூபாய் இருக்கு. வித்ரா பண்ண முடியுமா பண்ண முடியாதா? பண்ணலாம். பண்ணலாமா? ஓகே, சோ இந்த இடத்துல என்ன பண்ணணும்? இந்த இடத்துல பண்ண முடியுமா பண்ண முடியாதா? பண்ண முடியாதுண்ணா, சிம்பிள் ப்ராப்ளம். பண்ணலாம்ண்ணா. வாங்க ஒரு முடிவுக்கு வரும். ஏன் பண்ணலாம்? ஏன்னா நம்ம பண்ற வித்ட்ராவோட அக்கௌண்ட் பேலன்ஸ் கூட இருக்கு. ஓகே, ஏன் பண்ண முடியாது? பண்ண முடியும், ஏன்னா அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து அதிகமா இருக்கு. நான் வித்ரா பண்ண வேண்டியது 10,000 தான், அக்கௌண்ட்ல 15 லட்சம் ரூபாய் இருக்கு. சோ அக்கௌண்ட்ல இருக்கிற பேலன்ஸ் அதிகமா இருக்கு, அப்போ வித்ரா பண்ணலாம். சோ இந்த இடத்துல வித்ரா பண்ண முடியும். அப்ப என்ன பண்ணணும்? இத கண்டிஷன் நான் வேற மாதிரி போட்டு இதுலயும் நான் ஒரு எல்ஸ் அவாய்ட் பண்ண போறேன். ஓகே, லெஸ் தேன் அக்கௌண்ட் பேலன்ஸை விட நான் என்டர் பண்ண அமௌண்ட் அதிகமா இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? அக்கௌண்ட் பேலன்ஸை விட நான் என் அக்கௌண்ட் பேலன்ஸ் 5,000 ரூபாய் இருக்கு, நான் இப்ப 10,000 ரூபாய் போட்டிருக்கேன். என்ன பண்ணணும்? Sir, you don't have enough money போடலாம் சார். ஓகே, insufficient balance in your account இல்லையா? அடுத்து என்ன பண்ணணும்? அக்கௌண்ட்ல காசு இல்ல, மீண்டும் முயற்சிக்கவும், அது கண்டினியூ. ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருந்து திரும்ப ட்ரை பண்ணுங்க. அக்கௌண்ட்ல காசு இல்ல, திரும்ப முதல்ல இருந்து ட்ரை பண்ணுங்க. ஓகே, அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து செக் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து கம்மியா இருக்கு, அமௌண்ட் வந்து 5,000 ரூபாய் வச்சுக்கிட்டு யூசர் 10,000 ரூபாய் கேட்கிறாரு அப்படின்னா இன்சபிஷியன்ட் பேலன்ஸ் சொல்லிட்டு திரும்ப முதல்ல இருந்து ட்ரை பண்ண சொல்றோம். அடுத்து எஸ் இஸ்மாயில். ஆனா அக்கௌண்ட்ல காசு இல்லைன்னா எதுக்கு நான் திருப்பி ட்ரை அது ஸ்டாப் பண்ணிடலாம். ஆமா, கண்டினியூன்றது லூப்போட அடுத்த ஐட்ரேஷனுக்கு போயிடும். லூப்போட அடுத்த ஐட்ரேஷனுக்கு போகுதுன்னா என்ன அர்த்தம்? ஏடிஎம் கார்டு வெளியில வந்துடும். தட்ஸ் வாட் இட் மீன்ஸ். சோ முதல்ல இருந்து என்டர் யுவர் பின் நம்பர், அப்புறம் அமௌண்ட் டு வித்ரா, எவ்வளவு வித்ரா பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க அது பண்ணலாம் இல்லையா? ஓகேண்ணா. ரைட். சோ யூசர் வந்து ஒரு தடவை காசு இல்லைன்றதுனால திரும்ப ட்ரையே பண்ணக்கூடாதுன்னுலாம் கிடையாது. திரும்ப ட்ரை பண்ணலாம். 5,000 ரூபாய் இருக்கு, 10,000 ரூபாய் கேட்டாரு இல்ல, ஆனா 5,000 ரூபாய் இருக்கு, சோ 5,000 ரூபாய் வித்ரா பண்ணலாம். யூசர் வந்து திரும்ப கார்டை உள்ள போட்டு 5,000 ரூபாய் ட்ரை பண்ணலாம், மிஷின் 5,000 ரூபாய் கொடுக்கும். ஓகே, அடுத்து என்ன பண்ணணும்? அக்கௌண்ட் பேலன்ஸையும் யூசர் எவ்வளவு வித்ரா பண்ண போறாருன்றதையும் கம்பேர் பண்ணியாச்சு. அடுத்து மேல ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம் தான், என்ன பண்ணோம்? இப்ப லைன் நம்பர் 28, இப்ப கர்சர் இருக்கிற இடத்துக்கு ப்ரோக்ராம் வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? அக்கவுண்ட்ல வந்து நமக்கு வித்ட்ரா பண்ற அளவுக்கு அமௌண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, வித்ரா பண்ற அளவுக்கு அக்கவுண்ட்ல காசு இருக்கு. வேற எங்க காசு இருக்கு? ஏடிஎம்ல இருக்கான்னு எடுத்து பார்க்கணும். ஓகே, ஏடிஎம்ல வித்ரா பண்ற அளவுக்கு அமௌண்ட் இருக்கா? செக் பண்ணிருக்கோமா? செக் பண்ணிருக்கோமா? அக்கவுண்ட்ல இருக்கான்னு செக் பண்ணிட்டோம். ஏடிஎம் மிஷின்ல அவ்வளவு காசு இருக்கான்னு செக் பண்ணோமா? இல்லண்ணா. ஓகே, அதுக்கு என்ன பண்ணோம்? ₹10,000 ரூபாய் வேணும்னு கேக்குறோம். அக்கவுண்ட்ல 1,00,000 ரூபாய் இருக்கானா? அக்கவுண்ட்ல 1,00,000 ரூபாய் இருக்கு, ஆனா ஏடிஎம் மிஷின்ல 100 ரூபாய் தான் இருக்கு. அக்கவுண்ட்ல காசு இருக்கு, ஆனா குடுக்கறதுக்கு மிஷின்ல காசு இல்ல.
அப்ப இங்க என்ன எழுதணும்? Same na. If amount in ATM is less than amount to withdraw, ஓகே. print ins- insufficient. insufficient balance in ATM. ஓகே. insufficient Balance in ATM. பேலன்ஸ் போடுறதுக்கு பதிலா கேஷ்ன்னு போடுறேன். Okay. ஏன்னா பேலன்ஸ் அப்படின்னா அக்கௌண்ட் பேலன்ஸ் தான் பொதுவா மீன் பண்ணுவோம் இல்லையா? அதனால இன்சஃபிஷியன்ட் கேஷ் இன் ஏடிஎம்னு போட்டுறேன். சாரி, கண்டினியூ. கேஷ்னு சொல்லிட்டு கேஷ் போட்டேன். ரைட், கண்டினியூ. அடுத்து என்ன பண்ணணும்? இப்ப லைன் நம்பர் 31க்கு வருது எக்ஸிகியூஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? லைன் நம்பர் 19க்கு வருது அப்படின்னா யூசர் தப்பான பின் நம்பர் போட்டாருன்னு அர்த்தம். அதை தாண்டி லைன் நம்பர் 21க்கு வந்துருச்சுன்னா பின் நம்பர் கரெக்ட். அதுக்கப்புறம் அமௌண்ட்டை செக் பண்றோம். அமௌண்ட் வந்து 100ஆல மல்டிப்ளை ஆகல, 121, 153 அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா 1 செகண்ட். ஓகே, 121, 251 அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த இடத்துலயே ஸ்டாப் ஆயிரும். ரைட், 100ஓட மல்டிபிள் இல்ல அப்படின்னு இங்கேயே ஸ்டாப் ஆயிரும். அதை தாண்டி இந்த இடத்துல வருது அப்படின்னா பின் நம்பர் கரெக்டா இருக்கு, அமௌண்ட் வந்து வேலிடான நம்பர் என்டர் பண்ணிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அக்கௌண்ட்ல காசு கம்மியா இருக்கு அப்படின்னா இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் சொல்லிட்டு இங்கேயே நின்றோம். இட் கோஸ் நின்றோம். தட் மீன்ஸ் வைல் லூப்போட அடுத்த ஐட்ரேஷனுக்கு போயிடும். அதுக்கப்புறம் இங்க வரும். இங்க வந்ததுன்னா அக்கௌண்ட்ல காசு இருக்குது, பின் நம்பர் கரெக்டா இருக்குது, என்டர் பண்ண அமௌண்ட் வேலிடான அமௌண்ட் அப்படின்னா தான் இங்க வரும். இதுல ஏடிஎம்ல காசு இல்ல அப்படின்னா இங்கேயே கண்டினியூ ஆயிரும். அப்ப லைன் நம்பர் 31க்கு வருது அப்படின்னா பின் நம்பர் கரெக்ட், அமௌண்ட் வேலிடான அமௌண்ட், அக்கௌண்ட்ல காசு இருக்கு, ஏடிஎம்லயும் காசு இருக்கு. அப்படி இருந்தாதான் லைன் நம்பர் 31க்கு வரும் இல்லையா? அப்ப லைன் நம்பர் 31ல என்ன பண்ணணும்? எல்லாம் கரெக்டா இருக்கு, பர்ஃபெக்ட், 100% பர்ஃபெக்ட். என்ன பண்ணணும்? அவங்களுக்கு கேக்குற அமௌண்ட் கொடுத்துடலாம். ஓகே, கேக்குற அமௌண்ட் கொடுத்துடலாமா? அப்போ யூசர் வந்து 10,000 ரூபாய் கேக்குறாரு. 10,000 ரூபாய் இப்ப மிஷின் கொடுத்துருச்சு. பிரிண்ட் கலெக்ட். எவ்வளவு கலெக்ட் பண்ணணும்? ருபீஸ் எவ்வளோ? 10,000. யூசர் எவ்வளவு கொடுத்தாருன்னு எந்த வேரியபிள்ல இருக்கு? யூசருக்கு எவ்வளவு பணம் வேணும் அப்படின்றது எந்த வேரியபிள்ல இருக்கு? அமௌண்ட் டு வித்ட்ரா. ஓகே, அமௌண்ட் டு வித்ட்ரா அந்த வேரியபிள்ல தான் 10,000 ரூபாய், 20,000 ரூபாய் அப்படின்றது அந்த வேரியபிள்ல தான் இருக்கு. ரைட், சக்சஸ். யூசர் 10,000 ரூபாய் கேட்டாரு, 10,000 ரூபாய் கொடுத்தாச்சு. வெரி குட். அடுத்து ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சா? இன்னும் வேற ஏதாவது இருக்கா? ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சா? இன்னும் ஏதாவது இருக்கா? முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சிச்சுன்னு சொல்லுங்க. ஏதாவது இருக்குன்னா என்ன இருக்குன்னு சொல்லுங்க. முடிஞ்சுன்னா லாஸ்டா வந்து தேங்க்யூன்னு சொல்லுமா? ஓகே, பிரிண்ட் தேங்க்யூ. ரைட், வேற ஏதாவது இருக்கா? முடிஞ்சிச்சா? அந்த ஏடிஎம் கார்டை வந்து எடுத்துக்க சொல்லணும்னா திருப்பி. ஓகே, தேங்க்யூலயே அதுவே அடங்குதுன்னு வச்சுக்கோ. ஏன் கார்டு ஆட்டோமேட்டிக்கா வெளியில வந்துருதுன்னு வச்சுக்கோ.
ஓகே. வேற ஏதாவது இருக்கா? முடிஞ்சிச்சா? முடிஞ்சிருச்சுண்ணா, அவ்வளவுதாண்ணா. அவ்வளவுதானா? ஓகே. இந்த மாதிரி ஒரு ஏடிஎம் மிஷின் கிடைச்சதுன்னா நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்? நம்ம அக்கௌண்ட் பேலன்ஸ்ல இருந்து 10,000 நம்ம எடுத்துட்டு வருவோம். ஸோ அதனால அந்த 10,000 மைனஸ் பண்ணிட்டு நமக்கு அக்கௌண்ட் பேலன்ஸ்ல எவ்வளவு இருக்குன்னு அது ரைட். சோ இப்ப நான் ஏன் இந்த மிஷின் கிடைச்சதுன்னா சந்தோஷப்படுவேன்னு ஏன் சொன்னேன்? நீங்க சொன்ன ஆன்சர் கரெக்ட் தான். நான் ஏன் சொன்னேன் இந்த மிஷின் கிடைச்சதுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு ஏன் சொன்னேன்? நம்ம எவ்வளவு எடுத்தாலும் அது வந்து அந்த அமௌண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். ரைட். ஸோ நான் அதனால 10,000 ரூபாய் எடுத்தேன், அக்கௌண்ட் பேலன்ஸ் 15 லட்சம் ரூபாய் அப்படியே இருக்கும். நான் திரும்ப 10,000 ரூபாய் எடுத்தேன், அக்கௌண்ட் பேலன்ஸ் 15 லட்சம் ரூபாய் அப்படியே இருக்கும். நான் போட்டு 10,000 ரூபாய் எடுத்துக்கிட்டே இருக்கேன், அக்கௌண்ட் பேலன்ஸ் அதுவே தான் இருக்கும். நான் 50 லட்சம் ரூபாய் எடுத்துட்டேன் மிஷின்ல இருந்து, அக்கௌண்ட் பேலன்ஸ் 15 லட்சம் அப்படியே தான் இருக்கும். ரைட். அதுக்குதான் சொல்றேன், இந்த ஏடிஎம் கிடைச்சதுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ரைட். இப்படிப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. கோயில் கட்டலாம் இல்லையா? கேட்க கேட்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அப்ப என்ன பண்ணணும்? இங்க பேலன்ஸ் செக் பண்ணணும். பேலன்ஸை செக் பண்ணணுமா? என்ன பண்ணணும்? பேலன்ஸ் என்னன்னு வியூ பண்றதுக்காக ஒரு கோட் வரும். பேலன்ஸ் என்ன இருக்குன்னு வியூ பண்றதுக்கு முதல்ல பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்றது நமக்கு தெரியணும் இல்ல? பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? இப்போ 10,000 ரூபாய் எடுத்தாச்சு, எவ்வளவு இருக்கு பேலன்ஸ்? அப்போ அக்கௌண்ட் பேலன்ஸ் மைனஸ் வித்ட்ரா அமௌண்ட். ஓகே. அக்கௌண்ட் பேலன்ஸ் ஈக்குவல் டு அக்கௌண்ட் பேலன்ஸ் மைனஸ் நான் எவ்வளவு அமௌண்ட் வித்ட்ரா பண்ணனோ அதை மைனஸ் பண்ணணும் இல்லையா? அக்கௌண்ட்ல 15 லட்சம் ரூபாய் இருந்தது, இப்ப நான் 10,000 ரூபாய் எடுத்துட்டேன்னா அக்கௌண்ட் பேலன்ஸ் குறையணும். என் ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சா? இல்லண்ணா பிரிண்ட் பண்ணு. அதான் தேங்க்யூன்னு பிரிண்ட் பண்ணிட்டேனே. இல்லண்ணா அக்கௌண்ட் பேலன்ஸ். சரி ஓகே, பிரிண்ட். இப்ப முடிஞ்சிச்சா? இப்ப முடிஞ்சுதா? வேற ஏதாவது பண்ணணுமா? நான் ஏடிஎம் மிஷினுக்கு போனேன், 10,000 ரூபாய் எடுத்தேன், என் கையில இப்ப 10,000 ரூபாய் இருக்கு. அப்போ 10,000 ரூபாய் எங்க இருந்து குறையும்? ஏடிஎம் மிஷின்ல அமௌண்ட் இன் ஏடிஎம்லயும் குறையும். ரைட். அக்கௌண்ட் பேலன்ஸ்லயும் குறையும். என் அக்கௌண்ட்ல இருக்கிற காசை நான் எடுத்துட்டேன், அக்கௌண்ட் பேலன்ஸ்ல குறையும். ஏடிஎம்லயும் 10,000 ரூபாய் குறையும் தானே? ஆமாண்ணா. ரைட். அப்ப என்ன பண்ணணும்? அமௌண்ட் இன் ஏடிஎம் மைனஸ் மைனஸ் ஒரே வேரியபிள் கொடுத்துருக்கீங்க. எந்த வேரியபிள்? அமௌண்ட் டு வித்ட்ரா. ஓகே. இது என்னப்பா, இந்த வேரியபிளும் இந்த வேரியபிளும் இந்த வேரியபிளும் இந்த வேரியபிளும் ஒரே வேரியபிள் கொடுத்துருக்கலாமேன்னு கேக்குறியா? என்ன கேக்குற? ஆமாண்ணா அதான் கேட்குறேன். என் அக்கௌண்ட்ல 15 லட்சம் ரூபாய் இருக்கு, ஆனா ஏடிஎம்ல 10,000 ரூபாய் தான் இருக்கு, இல்ல ஏடிஎம்ல 1 லட்சம் ரூபாய் தான் இருக்கு. சோ என் கிட்ட இருக்கிற அதே அமௌண்ட் தான் ஏடிஎம்ல இருக்கணும்னு அவசியம் இருக்கா? இல்ல. அப்ப வேற வேற வேரியபிள் தான். சோ உன்னோட சினாரியோவை இந்த சினாரியோவோட மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஒரே வகையான ஒரு இடத்துல நம்ம மைனஸ் பண்றோம் அப்படின்னா அந்த மைனஸ் பண்றது எல்லா சிச்சுவேஷன்லயும் மேட்ச் ஆகாது. எல்லா சிச்சுவேஷனுக்கும் அதே ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதனாலதான் இது நம்ம ப்ராக்டிக்கலாவே பேசிக்கிட்டு இருக்கோம் இவ்வளவு நேரம். ஸோ அக்கௌண்ட் பேலன்ஸ் குறைஞ்சிருச்சு, ஏடிஎம்லயும் காசு குறைஞ்சிருச்சு, அவ்வளவுதான், ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. ஓகே. இந்த ப்ரோக்ராம்ல நான் இது வரைக்கும் பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணல.
ஏன்னா நான் எழுதின இந்த வகையா நான் எழுதுனதுக்கு பிரேக் எனக்கு தேவைப்படல. ஆட்டோமேட்டிக்கா ஏடிஎம் பேலன்ஸ் வந்து 0 வந்துருச்சுன்னா வைல் லூப்பை விட்டு வெளியில வந்துரும். ஓகேவா? அதனால எனக்கு இந்த ப்ரோக்ராம்ல பிரேக் தேவைப்படல, நான் போடல. வைல் லூப் விட்டு வெளியில வந்ததுன்னா என்ன பிரிண்ட் பண்ணணும்? வைல் லூப் விட்டு எப்ப வெளியில வரும்? வைல் லூப் விட்டு எப்ப வெளியில வரும்? இந்த கண்டிஷன் ட்ரூ ஆற வரைக்கும். எந்த கண்டிஷன்? வைல் லூப்னோடனே இது வந்து 19 ஆன்சர். அதாவது ஓகேவா? திருப்பதியில போயிட்டு என் ஃப்ரெண்டு எப்படி இருப்பான்னா மொட்டை அடிச்சிருப்பான், அவன் தான் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லக்கூடாது. அது 19 ஆன்சர். இந்த இடத்துல என்ன கண்டிஷன்றத ஸ்பெசிபிக்கா சொல்லணும். வைல்னாலே ஒரு கண்டிஷன், இஃப்னாலே ஒரு கண்டிஷன். வாட் இஸ் தட் கண்டிஷன்? ஏடிஎம்ல 0 rupees வர வரைக்கும். ஓகே, அப்போ இந்த இடத்துல லைன் நம்பர் 37ல என்ன பிரிண்ட் பண்ணணும்? என்னவா இருந்ததுன்னா லைன் நம்பர் 37 வரும். ஏடிஎம்ல பணம் இல்ல அப்படின்னு சொல்லி, கேஷ் இல்ல அப்படின்னு சொல்லி யூசருக்கு வந்து ரெஸ்பான்ஸ். ஏடிஎம்ல இருக்கிற அமௌண்ட் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. அமௌண்ட் வந்து நெகட்டிவா வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ அமௌண்ட் 0 ஆயிடுச்சுன்னா லைன் நம்பர் 37க்கு வரும். அப்படி வந்ததுன்னா என்ன சொல்லும்? என்ன சொல்லும்? என்னப்பா சொல்லும்? பார்த்தது இல்லையா? ஏடிஎம் வெளியில ஒரு போர்டு வச்சிருப்பாங்களே, அவுட் ஆஃப் சர்வீஸ், திஸ் மிஷின் இஸ் டெம்பரரிலி அவுட் ஆஃப் சர்வீஸ் இல்லையா? ஸோ அவுட் ஆஃப் சர்வீஸ்னு வந்துடும். அதுக்கப்புறம் ஏடிஎம் யாரும் யூஸ் பண்ண முடியாது. அடுத்த நாள் போயிட்டு அதுக்கு அக்கௌண்ட்ல, ஐ மீன் அந்த மிஷின்ல பணம் லோட் பண்ணாதான் யூஸ் பண்ண முடியும், இல்லைன்னா யாரும் யூஸ் பண்ண முடியாது. ரைட்? ஸோ இந்த ப்ரோக்ராம்ல எல்லாமே செக் பண்ணியிருக்கோமான்னு நம்ம பார்ப்போம். யூசர் வந்து வேலிடான பின் நம்பர் கொடுத்துருக்காரானா வேலிடான பின் நம்பர் கொடுத்துருக்காரு. அமௌண்ட் வித்ட்ரா பண்றது வந்து இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 100 கொடுத்துருக்காரானா கரெக்ட். அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து வித்ட்ரா பண்ற அமௌண்ட்டை விட கம்மியா இருந்ததுன்னா இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் சொல்றோம். ஏடிஎம்ல அமௌண்ட் வந்து கொடுக்குற அளவுக்கு இருக்கான்னு சொல்லி செக் பண்றோம். எல்லாமே இருந்ததுன்னா கரெக்ட். ஓகே, இதுல இன்னொரு கண்டிஷன் கூட ஆட் பண்ணலாம். என்ன கண்டிஷன் ஆட் பண்ணலாம்? ஸோ அமௌண்ட் டு வித்ட்ரா இருக்குல்ல, யூசர் வந்து 25,000 கொடுத்துட்டாரு. ஏடிஎம்ல இருந்து 25,000 வித்ட்ரா ஆகுமா? நோ சார். ஓகே, மேக்ஸிமம் எவ்வளவு வித்ட்ரா பண்ணலாம்? ஒரு டிரான்சாக்ஷன்ல 10,000 ரூபாய் தான் வித்ட்ரா பண்ண முடியும். 1 lakh வேணும்னா 10,000 ரூபாய் 10,000 ரூபாயா 10 தடவை எடுக்கணும். ஓகே, ஒரு தடவை கார்டு போட்டீங்கன்னா மேக்ஸிமம் 10,000 தான் எடுக்க முடியும். சில பிரான்ச்ல வந்து 15,000 வரைக்கும் அலோவ் பண்ணும். 15,000 20,000 மேக்ஸிமம் நான் பார்த்திருக்கேன். அதுக்கு மேல அலோவ் பண்ணாது. ஓகேவா? சோ நீங்க ஒரு தடவை கார்டு போறீங்கன்னா 10,000 ரூபாய் வரைக்கும் தான் எடுக்க முடியும். அதுக்கு மேல 25,000 1 லட்சம் எல்லாம் எடுக்க முடியாது. அப்படி 1 lakh எடுக்கணும்னா 10,000 10,000 திரும்ப 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 கார்டு போட்டு 10 தடவை போட்டு எடுக்கணும். ஓகேவா? இஃப் amount to withdraw is greater than 10,000, 10,000 ரூபாய்க்கு மேல யூசர் என்டர் பண்ணியிருந்தாரு அப்படின்னா பிரிண்ட் எரர் பிரிண்ட் பண்ணுவோம். அது கண்டினியூ போட்டுக்குவோம். என்ன எரர் அப்படின்னா மேக்சிமம் ஆஃப் rupees, maximum of only rupees 10,000 can be withdrawn in a transaction. ஒரு டிரான்சாக்ஷன்ல 10,000 ரூபாய் தான் மேக்சிமம் எடுக்க முடியும். அதுக்கு மேல எடுக்க முடியாது. அதுக்கு மேல யூசர் என்டர் பண்ணாங்கன்னா எடுக்க விடாது. ஓகே, எடுக்க விடாது. மேக்சிமம் 10,000 தான், அதுக்கு மேல எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, எடுக்க முடியாது. ஓகே, ஏதாவது கொஸ்டின் இருக்கா? இதுல ஏதாவது கொஸ்டின் இருக்கா? இல்லைண்ணா. ஓகே,
ஸோ இதே ப்ரோக்ராம நீங்க வீட்ல என்ன பண்ணி பார்க்க போறீங்கன்னா, பார்க்காம டைப் பண்ணி பார்க்க போறீங்க. எஸ் ஆண்டிச்சி. ஆனா லைன் நம்பர் 22ல ஏன் நான் மாடல்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம்? ஓகே, ஏன் யூஸ் பண்ணிருக்கோம்? யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஆண்டிச்சிக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே, புரியலன்னா நீ திரும்ப கேட்கணும் ஆண்டிச்சி, சரியா? புரிஞ்சிருச்சுன்னு பொய் சொல்லக்கூடாது. புரியலன்னா திரும்ப கேட்கணும். யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நீங்க சொல்றது ஆண்டிச்சிக்கு புரிஞ்சிச்சுன்னா நீங்க சொல்றது இன்டர்வியூவருக்கும் புரியும். நீங்க சொல்றது ஆண்டிச்சிக்கு புரியலன்னா இன்டர்வியூவருக்கும் புரியாது. அப்போ புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும், திரும்ப திரும்ப சொல்லணும். யார் சொல்ல போறீங்க? ஆனா நான் சொல்லுங்க. ஆ இப்போ ஆண்டிச்சி, நீ பேங்க்ல ஏடிஎம்ல காசு எடுக்கிறேன்னா உனக்கு அமௌண்ட் எப்படி வரும்? சில்லறையா வருமா? 100 ரூபாய்க்கு மேல வரும். 100 ரூபாய் 500 ரூபாய் அந்த மாதிரி வரும். அப்போ வந்து அது எல்லாமே மல்டிபிள் ஆஃப் 100. 100ஓட மல்டிபிள் தானே? ஓகே. இப்போ நீ 10,000 அதுல அமௌண்ட் வித்ட்ரால 10,000 ரூபாய் எடுக்கிறேன்னா மாடுலஸ்னா என்ன உனக்கு ஃபர்ஸ்ட்? மீதி டிவைட் பண்ணா அந்த மீதி கிடைக்கிறது மாடுலஸ்னா. இப்போ 10,000 அதை வந்து 100ஆல டிவைட் பண்றேன்னா உனக்கு மீதி வந்து 0வா இருந்துச்சுன்னா, ஓகே கோசி. 0வா இருந்துச்சுன்னா உனக்கு வந்து எடுக்க முடியும். அப்படி 0வா இல்ல 21, இப்போ 10,021 அப்படின்னா 21ன்றது மீதியா இருக்கும். கரெக்டா? ஓகே கோசி. அப்படின்னு உன்னால எடுக்க முடியாது. அதுக்காகத்தான் இந்த இடத்துல மாடுலஸ் 100ன்னு போடுறாங்க. ஓகே கோசி, புரிஞ்சா? புரிஞ்சு. ஓகே, அக்கௌண்ட்ல இருந்து இப்ப 121 ரூபாய் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா அந்த 21 ரூபான்றது 100ஆல மல்டிப்ளை ஆகாது. ஏடிஎம்ல இருந்து எடுக்கணும்னா 100, 200, 300, 400 அப்படிதான் எடுக்க முடியும். 121, 10,001, 1022 அப்படிலாம் எடுக்க முடியாது. அதனாலதான் 100ஆல டிவைட் ஆகுதான்னு பாக்குறோம். 100ஆல டிவைட் ஆச்சுன்னா மட்டும்தான் எடுக்க முடியும், இல்லைன்னா எடுக்க முடியாது. ஓகே, நீங்க இது வரைக்கும் ஏடிஎம்க்கு போனது இல்ல அப்படின்னா வீட்டுல யாராவது ஏடிஎம் கூட்டு போய் இது எப்படி காசு எடுக்கிறது அப்படின்றத நீங்க நேர்ல போய் பாருங்க. பாத்தீங்கன்னா அதுவும் இப்ப ப்ரோக்ராம்ல எழுதி இருக்கிறதும் உங்களால ரிலேட் பண்ண முடியும். ஓகே, அப்படி பாத்தீங்கன்னா அப்படி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்களே அவங்க கிட்ட சொல்லுங்க, இதுக்குதான் நாங்க கிளாஸ்ல ப்ரோக்ராம் எழுதணும், இப்படிதான் இந்த மிஷின் ஒர்க் ஆகும் அப்படின்னு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. ஓகேண்ணா. ஓகேவா? வீட்டுல யார்கிட்ட ஏடிஎம் கார்டு இருக்கோ அவங்க கிட்ட போயிட்டு ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் வித்ட்ரா பண்ணி காட்டுங்க, 121 ரூபாய் போடுங்க, மிஷின்ல எப்படி வருதுன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்துட்டு வாங்க. ஓகேவா? ஓகேண்ணா. ரைட், வேற யாருக்காவது கொஸ்டின் இருக்கா? ஹோம்ஒர்க் என்னன்னா இதே ப்ரோக்ராம நீங்க வீட்டுல திரும்ப பிராக்டிஸ் பண்ணி பார்க்க போறீங்க. நான் இந்த இஃப்னு போட்டேன்ல, இஃப் போட்டு கண்டினியூ போட்டேன். இத நாட் ஈக்குவல் டு போடாம ஈக்குவல் டுவும் போடலாம்னு நான் சொன்னேன் இல்லையா? நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லும் போதே ஈக்குவல் டு செக் பண்ணலாம்னு தான் சொன்னீங்க. நான் தான் நாட் ஈக்குவல் டுன்னு போட்டேன். சோ ஈக்குவல் டு போட்டு நீங்க செக் பண்ணுங்க. எல்லா இடத்துலயும் நான் நாட் ஈக்குவல் டுன்னு போட்டேன். ஈக்குவல் டு போட்டு எல்ஸ் போட்டு இது எப்படி வரும் அப்படின்றத நீங்க செக் பண்ணணும். இந்த ப்ரோக்ராம நான் எக்ஸிக்யூட் பண்ணல. ஏன் எக்ஸிக்யூட் பண்ணல அப்படின்னா இது எப்படி ஒர்க் ஆகுன்றத நான் மைண்ட்லயே கால்குலேட் பண்ணிட்டேன், அதனால எக்ஸிக்யூட் பண்ணல. நீங்க எழுதுற ப்ரோக்ராம வேரியஸ் இன்புட்ஸ் கொடுத்துட்டு நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி தான் பார்க்கணும். நோட் புக்ல அமௌண்ட் எழுதணும். அக்கௌண்ட்ல இவ்வளவு காசு இருக்கு, ஏடிஎம்ல இவ்வளவு காசு இருக்கு, நான் இவ்வளவு அமௌண்ட் வித்ட்ரா பண்ண போறேன் அப்படின்றத நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதி என்ன வருது அப்படின்னு பார்க்கணும். நீங்க நோட் புக்ல எழுதுறதும் உங்க ப்ரோக்ராம்ல வரதும் கரெக்டான்னு பார்க்கணும். ஓகே, எனி கொஸ்டின்ஸ்? ஓகே, ரெக்கார்டிங்க ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.